சார் ரெக்கார்டு ஆகுது சார். ரெக்கார்ட் போட்டேன் சார். ரெக்கார்டு போட்டேன் சார். ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. நல்ல ஒரு காலை பொழுதுல உங்களை எல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து சண்டே இல்லையா? சண்டே அப்படின்னாலே நமக்கு வந்து ஹாப்பி. ஏன்னா வேலை செய்யாம இன்னைக்கு லீவ் எடுத்துடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் இருப்பீங்க. நம்மளோட பிரைவசி ஒர்க் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இன்றைய நாள் வந்து முடிக்கிறதுக்கு எல்லாரும் ரெடியா இருப்பீங்க. சரி, இப்போ நம்ம வந்துட்டு இன்னைக்கு டேட் எழுதிடலாம். இன்னைக்கு என்ன டேட் சொல்லுங்க? இருபத்தி 8/9/25. இந்த போனை கொஞ்சம் நேரம் தான் வைக்கிறது. போனை நேரம் வைக்கிறது. சார் சார் நீங்க பேசுறது தெளிவா கேட்கல சார். போனை நேரம் வையே. ஓகே. ஓகே சார். அதாவது போன் வந்து போர்டு பக்கம் உள் பக்கம் சாஞ்சிட்டு இருக்குது. விட்டுரு. ஓகே சார். ஒரு பக்கம் வந்து கேமராவெல்லாம் பார்க்கவே மாட்டியா? ஒரு பாருங்க. பக்கம் வந்து ஒரு பக்கம் இறங்கிட்டு இருக்குது. நீ எத்தனை வாட்டி திருப்பினாலும் அதே மாதிரி தான் வரும். இப்படிதான் சார் இருக்குது இந்த ஸ்டாண்டு. நம்ம ஸ்டாண்டு தான் சார் மாத்தணும். ஓகே சார். ஸ்டாண்ட் எது மாத்த வேண்டியது தானே? ஸ்டாண்ட் சரி, மாத்த. ஸ்டார்ட் பண்ணு. ஓகே சார். சார் இவ்வளவு டைப் பண்ண முடியுது. சரி, ஓகே. இன்னைக்கு டேட் என்ன சொல்லுங்க? 28/9/25. 28 செப்டம்பர் மாசம் 2025. ஓகே, ஞாயிற்றுக்கிழமை. நான் பெருக்கிறது கோவை. சரி, போன்ல சவுண்ட் கொஞ்சம் அதிகம். சார் சவுண்ட் அதிகமா வை. போன்ல ஃபுல்லா வச்சிருக்கேன் சார். நான் ஃபுல்லா வச்சிருக்கேன் சார். சரி, போர்டுக்கும் ஸ்டாண்டுக்கும் ரொம்ப தூரம் இருக்கா? இல்ல சார், இது இவ்வளவுதான் சார் தூரம். என் கையளவுக்கு தான் சார் இருக்கு. சரி, கேட்டு. ஓகே ஓகே சார். இப்ப நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குது தானே? கேக்குது மேடம். இன்னைக்கு நிறைய வந்து புதன் ரொம்ப வேலை செய்யறாங்க நமக்கு. ஓகே, சரி, பரவாயில்ல. இன்னைக்கு 28 செப்டம்பர் 2025. நம்ம இப்ப இருக்கிறது எஸ்பி கிளாஸ் ஸ்பெஷல் வகுப்புல இருக்கிறோம். இப்ப வந்து நமக்கு இன்றைய இப்ப போயிட்டு இருக்கிறது வந்து நவராத்திரி போயிட்டு இருக்குது. டெய்லியுமே வந்து அம்பாளுக்கு வந்து பொட்டு வச்சு சாமி கும்பிடுறவங்க இருப்பாங்க. வாழ்வியல் பரிகாரம் எல்லாம் வந்து பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி சரஸ்வதி பூஜை வந்து எப்ப செய்யணும் அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க, குரூப்ல கேட்டிருந்தாங்க. இப்ப நம்ம வந்துட்டு சரஸ்வதி பூஜை எப்ப செய்யலாம்னு பாத்தீங்கன்னா அன்றைய நாள், அதாவது 1ஆம் தேதி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அதிகண்டம் நாம யோகம். அதிகண்டம் நாம யோகம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா குரு யோகியா வருது. அதே மாதிரி சந்திரனும் யோகியா வருது. அதனால உங்களுக்கு அன்றைய நாள் பூராவே நல்லாதான் இருக்குது. இருந்தாலும் அதுல வந்து நம்ம யமகண்டம், குடிகன்,
ராகு காலம் அந்த மாதிரி டைம் எல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா அது எல்லாத்தையுமே நம்ம வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டு எடுக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா மதியம் ஒரு 1:30ல இருந்து ஈவினிங் ஈவினிங் வந்து ஒரு 6-8 வரையுமே நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்க வந்து பூஜை போடணும், வண்டிக்கு பூஜை போடணும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள். இப்போ சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லும்போது ஏன் சரஸ்வதி பூஜை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். அப்போ வந்து இதோட ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த பூஜைக்கு வந்து ஒவ்வொரு கிரைட்டீரியா இருக்குது. ஆனா மெயினா நம்ம தென்னகத்துல இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சைவ மதமும் வைஷ்ணவ மதமும் சண்டை போட்டுட்டு இருக்கிற ஒரு காலம் இருந்துச்சு. அப்ப அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓலையில தான் வந்து புலவர்கள் எல்லாம் வந்து சீக்ரெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பிரபஞ்ச ரகசியத்தை எல்லாத்தையுமே வந்து ஓலையில சுவடிகள்ல எழுதி வைப்பாங்க. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சிருக்கிற அந்த டைம்ல அந்த அந்த இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையே ஃபுல்லா அதுலதான் தன்னுடைய ஆற்றலை ஃபுல்லா அந்த ஓலைகள்ல எழுதி அடுத்த தலைமுறைக்கு அது கொண்டு போகணும் அப்படிங்கறதுனால அந்த மாதிரி செய்த ஆட்கள் எல்லாம் உண்டு. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதிரிகள் வந்து அட்டாக் பண்ணும்போது அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய புத்திய திருடணும். அந்த திருடுனாதான் அவங்களுடைய வம்சமே வந்து அழியும். எப்பயுமே அதுதானே கான்செப்ட். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அந்த ஓலைகள் அவங்க வச்சிருந்த அந்த பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்து கடல்ல போடுறது, அதை வந்து எரிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணுனாங்க. இப்போ அந்த மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுனால பண்ணாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உழைப்புல செய்யக்கூடிய அந்த விஷயங்களை பாதுகாத்துக்கு உதவுன கருவிகள் எல்லாமே, அதாவது ஒரு ஒரு தீக்குச்சியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆயுதங்கள் தான். அந்த ஆயுதங்கள் இல்லாம நம்மளால வந்து அந்த விஷயத்த அந்த ப்ரோக்ரஸ் அந்த அந்த மேட்டரை வந்து அந்த நோக்கத்தை நம்ம வந்து நிறைவேற்ற முடியாது. ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே ஆதி காலத்துல கல்லு அதே மாதிரி இரும்பு கடிக்கக்கூடிய மரம் மரக்குச்சி இலை இதையெல்லாம் வச்சு அவங்க வந்து சரியாயிட்டு இருந்தாங்க. இப்ப அதே மாடர்னாய் இப்ப இது வந்தாலும் இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன்லயே வந்து பாத்தீங்கன்னா கத்தி தீப்பெட்டி அதே மாதிரி ஸ்டவ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல யூஸ் பண்ண ஐட்டம், அதே மாதிரி தொழில் ரீதியா யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம், அதே மாதிரி நம்மளை காப்பாத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் நம்மளை மறுபடியும் கொண்டு வந்து விடுது வண்டி. அந்த வண்டியோட இன்ஜினுக்கும் ஒரு வித ஒரு ஆற்றல் இருக்கும். அப்ப அந்த ஆற்றலுக்கு உண்டான இது எல்லாமே வந்துட்டு நம்ம சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம ரெனிவல் பண்ணி அதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி. ஏன்னா மகாலட்சுமிக்கும் அம்பாளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா சுத்தம் தான். எந்த இடத்துல சுத்தமா இருக்குதோ அங்க பாசிட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனாலதான் எல்லா விஷயத்தையுமே கிளீன் பண்ணி எடுத்து வந்துட்டு அந்த பொருளுக்கு வந்து நான் ஒரு நன்றி செலுத்துற வகையா தான் இது வந்து இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைங்கிறது வருது. இதுல வந்து சார் கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின். ஐயாட்டி நம்ம அந்த கொஸ்டின் கேட்டுடலாம். ஒரு 1/2 hour கழிஞ்சு ஐயாவும் கிளாஸ்க்கு வருவாரு. ஆயுத பூஜை வந்து 1ஆம் தேதி 1-1:30 மணிக்கு மேல இருந்து ஈவினிங் 6-7-8 மணி வரை கூட நம்ம வந்து அது பண்ணலாம். ஏன்னா நல்ல டைமா அங்க இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து அடுத்தது வகுப்புக்கு போயிடலாம். இப்ப வந்துட்டு ஜாதகம் கொடுக்குறீங்களா? நம்ம ஜாதகம் யாராவது தரீங்களா இல்ல நானே போடவா? ஜாதகம் தரீங்களா? ஜாதகம் யாராவது வச்சிருக்கீங்களா போடுறதுக்கு? பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டு நம்ம வந்து போன தடவை ரெவியன்னா ஒரு ஜாதகம் கொடுத்தாங்க, ஒரு பொண்ணோட ஜாதகம். அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து எப்ப நடக்கும் இதெல்லாமே நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாம்? அதே மாதிரி நீங்க இன்னைக்கு ஒரு ஜாதகம் கொடுத்தீங்கன்னா அதை போட்டு நம்ம வந்து
மேடம் கேஆர் குமார் பேசுறேன். நான் ஒரு ஜாதகம் தரட்டா? குடுக்கலாம், தாராளமா கொடுங்க. ஒரே நிமிஷம், எனக்கு ஜஸ்ட் 1 மினிட் டைம் தாங்க மேடம். ஓகே ஓகே. டேக் ஒரே ஒன். மேடம் எழுதிக்கிறீங்களா? சொல்லுங்க. 23/1/1997. 23/1/1997. 97 ஆமா. டைம் வந்து டைமுங்க 10:15 10:15 10:15 10:15 ஆமா. மும்பை. ஏஎம் பிஎம் PM 10:15 PM. ஓகே. மும்பை. சூப்பர். ஜாதகம் போட்டுங்களா? எல்லாரும் போட்டுங்க. ஏன்னா என் போன் டக்குன்னு ஆஃப் ஆயிடும். யாராவது சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் சொல்றேன் மேடம். சொல்லுங்க. 23/1/97. ஓகே. 10:15 மும்பை. 10:15. இது ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா? மும்பையா? மும்பை. சொல்லுங்க கேஎல் சார், திதி என்னதுங்க? அத சொல்றேன். இது தேய்பிரை பிரதமை. தேய்பிரை பிரதமை. ஓகே. ஆமா. சுக்கிரனும் சனியும் திதி சூன்யம். துலாம் வீடு மகர வீடு திதி சூன்யம். துலாம் வீடு மகர வீடு திதி சூன்யம்ப்பா. துலாம் மகரம். சுக்கிரனும் சனியும் திதி சூன்யம். சுக்கிரன் சனி. ஓகே. பிரீத்தி நாம யோகம். பிரீத்தி நாம யோகம். புதன் யோகி, செவ்வாய் அவயோகி. தேய்பிரனால ராகு உபயோகி. ராகு உபயோகி. சுக்கிரன் உபயோகி. உங்களுடைய ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு வாங்க. என்ன சார்? பாலவகரணம். சூப்பர். பாலவம். முடக்கு வந்து செவ்வாய். அம்மா திதி பௌர்ணமி இதுன்னு. பௌர்ணமியா? பிரதமைதான். 23/1/97 10:15 PM மும்பை தான் போட்டிருக்கு. கரெக்ட் தான். தேய்பிரை பிரதமை தான் வருது. வந்து உங்களுக்கு பௌர்ணமி வந்து முடிஞ்சிருது. 23/8/40 முதல் பிரதமை. 8:40 பிரதமை ஆரம்பமாகுது சார். ஓகேங்களா? கரெக்ட் தான். முடக்கு செவ்வாய்மா. முடக்கு செவ்வாய். வைநாசிகம். வைநாசிகம். ஓகே. முடக்கு மேடம், முடக்கு செவ்வாய். மியூட் போடல. முடக்கு செவ்வாய். வைநாசிகம் சூரியன். கிருத்தி. வைநாசிகம் சூரியன். மேடம் போர்டுல லெட்டர் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது மேடம். ரொம்ப கிளியரா இல்லப்பா. கொஞ்சம் பெருசா எழுதலன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோ. அத மேக்ஸிமைஸ் அப்படி பண்ணு. ஓகே. இப்ப தெரியுதா? தெரியுதுங்களா சார்? நீங்க அந்த இது கொஞ்சம் அப்படி மேக்ஸிமைஸ் பண்ணி பாருங்களேன். இப்போ ஓரளவுக்கு தெரியுது மேடம். ரைட். பாஸ் 20 ரூபாய்க்கு மேல இப்ப நீங்க மியூட் போடுங்க சார். சார் நீங்க மியூட் போடுங்க சார். அங்க பேசுறது இங்க கேக்குது. ஓகே. ஓகே.
இது ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா? ஃபீமேல் ஜாதகம், பெண் ஜாதகம். பெண் ஜாதகமா? தேங்க்யூ. யாரு ஜாதகம் சார் இது? குமார் சார்? என் ஃப்ரெண்டோட பொண்ணோட ஜாதகம் தான் மேடம். டீடைல்ஸ் தெரியும் தானே தந்தா? என் ஃப்ரெண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட டாட்டரோட ஜாதகம். ரைட் ஓகேங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. கன்னி லக்னம்மா, கன்னி லக்னம். வேற எல்லாரும் மியூட் போடுங்க. யாரெல்லாம் இருக்கீங்க கிளாஸ்ல? பாக்கி எல்லாரும் மியூட் போடுங்க. இறைச்சலா இருக்கு. கன்னி லக்னம், லக்ன புள்ளி உத்திரம். தெரியலையே. லக்னோ உத்திரம். அப்புறம் மேடம் லக்னத்திலே ராகு, செவ்வாய், ராகு. ராகு உத்திரம். ராகு உத்திரம், செவ்வாய் அஸ்தம். ராகு உத்திரம், செவ்வாய் அஸ்தம். ஓகே. லக்னத்துல இருந்து 4ஆம் இடம் தனுசு வீடு. புதன் பூராடம். அங்க புதன் பூராடம். தனுசுல புதன் பூராடம். பூராடம் பூராடம். ப்ளீஸ் சார், யாரும் மியூட் போடாம இருக்கிறீங்க. ரொம்ப இறைச்சலா வருது. அது சாராதான் இருக்கும். நீ சாருக்கு அப்படியா? ஹலோ, மியூட் போட்டு தான் வச்சுக்கிறேன். என்ன ஏன் ரெண்டிட்டு இருக்கிறீங்க? சரி சரி, ஓகே ஓகே. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஓகே. சரி. லக்னத்துல 5, 5ல குரு, சூரியன், சுக்கிரன். குருவும் சூரியனும் உத்திராடம்ப்பா. குருவும் சூரியன் உத்திராடம். குருவும் சூரியனும் உத்திராடம். உத்திராடம், ஆமா. சுக்கிரன் வந்து புரட்டாதி. குரு சூரியன் உத்திராடம். அப்புறம் மேடம் ஒரு நிமிஷம். சுக்கிரன் வந்து பூராடம். சுக்கிரன் பூராடம். இங்க அங்க மேல மேல 5லம்மா. சுக்கிரன் 5ல தான். அங்கேதான். ஆமா ஆமா, அங்கதான் வரும். பூராடம். 7ல வந்து சனி, கேது. மீனத்துல சனி, கேது, உத்திரட்டாதி. வரும். 11ல சந்திரன் பூசம். கடகத்துல சந்திரன் பூசம். அவ்வளவுதான். தசா புக்தி சொல்லிடுறேன். ஆமா 10 இருக்குது. ஓகே. என்ன புக்தி மேடம்? கேது திசை நடக்குதுப்பா. கேது திசை ராகு புக்தி ஜாதகம் இந்த பெண்ணுக்கு. 30/7/2025 டு 17/8/2027 வர. 10 இல்லப்பா. 17/8/2026 வரை போடு. 17 ஆகஸ்ட் 2026 வரை இருக்கு. ஆகஸ்ட் 17/8/2026 வரை இருக்கு. ராகு புக்தி போயிட்டு இருக்கு. சூப்பர். அதாவது 23/1/1997 பெண் ஜாதகம். இது ஒரு பெண் ஜாதகம். 10:15 PM மும்பையில பிறந்திருக்கிறாங்க. திதி வந்து பிரதமை திதி தேய்பிரை. தேய்பிரையில பிறந்தாலும் வளர்பிரையில பிறந்தாலும் திதி சூன்யம் வந்து துலாம், மகரம். துலாம் வீட்டோட அதிபதி சுக்கிரன்ங்கிறதுனால சுக்கிரனும் சனி, மகர வீட்டோட அதிபதி சனி பகவானுங்கிறதுனால இந்த சுக்கிரனையும் சனி பகவானையும் நம்ம வந்து திதிசூன்ய கிரகங்களா நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். அதே மாதிரி சுக்கிரனுடைய நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூராடம் அப்படிங்கிறதும் திதிசூன்ய நட்சத்திரங்களாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி சனி பகவானுடைய நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 இதையும்
நம்ம வந்து திதி சூன்ய நட்சத்திரங்களாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்ப யோகம்னு பாத்தீங்கன்னா பிரீத்தி நாம யோகம். பிரீத்தி நாம யோகம் இவங்க வந்து புதன் யோகி, செவ்வாய் வந்து அவயோகி. அப்ப தேய்பிரையில பிறந்ததுனால ராகு வந்து அவயோகியா உபயோகியா வராரு, சுக்கிரன் வந்து உப அவயோகியா வராரு. ஓகேங்களா? இப்ப கரணம் வந்து பாலவ கரணம், முடக்கு வந்து செவ்வாய், வைநாசிகம் வந்து சூரியன் பகவான். நம்ம வந்து இந்த இதுக்குள்ள வந்துட்டோம். இப்ப நம்ம எடுத்துக்கிறது பாவக கட்டம், ராசி கட்டம், நவாம்ச கட்டம், அதே மாதிரி பாவக கட்டம் அப்படின்னு நம்ம இதுல நிறைய இருக்கு, அஷ்டவர்க்கம் அப்படி இப்படி நிறைய ஸ்புடம் இருந்தாலும் நம்ம பாவ கட்டம் அப்படிங்கிறது தான் வந்து பலன் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். திதியோகர்ண இதுபடி நம்ம ஐயாவின் திதியோக கரண அந்த விதிகள் படி எடுக்கக்கூடிய பலன் எடுக்கிறதுக்கு வந்து பாவக கட்டத்தை தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவக கட்டம் நம்ம போட்டாச்சு. இப்ப நம்ம நியூட்ரல் எது அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். நியூட்ரல் அப்படிங்கும் போது நான் வந்து எந்த ஆக்ஷனுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி நடுநிலைமையா வரக்கூடிய கிரகங்கள் யாரெல்லாம்னு பாத்திரலாம். வைநாசிகமா சூரியன் வேலை செய்யுது. இதை வந்து நம்ம வந்து வைநாசிகங்கிறது நோயோட தன்மை, நோய இவங்களுக்கு என்ன நோய் வரும் அப்படிங்கறத பாக்குறதுக்காக மட்டும்தான் நம்ம வைநாசிகங்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். சோ நம்ம வந்து பலன் எடுக்கிறதுல வந்து வைநாசிகத்தை நம்ம வந்து பலனுக்காக குட் பேடு, அதாவது இந்த கிரகங்கள் இந்த ஜாதகருக்கு நன்மை பயக்குமா தீமை பயக்குமா அப்படின்னு பாக்குறதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைநாசிகத்தை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ நியூட்ரலா வந்து சூரியன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். வேற ஏதாவது ரெண்டு ஆக்ஷன் பண்ணுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து திதிசூன்யமாவும் வேலை செய்யுது, அவயோகியாவும் வேலை செய்யுது. அப்போ சுக்கிரனா திதிசூன்யமாவும் வேலை செஞ்சு அவயோகியாவும் வேலை செஞ்சாச்சுன்னா என்ன ஆகும்? திதிசூன்யம் வேலை செய்யுமா அவயோகி வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகி தான் வேலை செய்யும். ஆனா அவயோகிங்கிறதுனால இதோடைய தன்மை, இதோடைய கெடுபலன் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சோ இந்த சுக்கிரனால வரக்கூடிய அந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்காது. சோ திதிசூன்யத்துல இருந்து கெடுபலன்கள் தான் அதிகமா இவங்களுக்கு கிடைக்குமே ஒழிய திதிசூன்யத்தினால கிடைக்கக்கூடிய விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்போ நம்ம நியூட்ரல் போடும்போது சூரியனை வந்து நடுநிலை ஆத்மகாரகன், அப்பா, தொழில், எல்லா காரகத்துவத்தையும் பிரபஞ்சத்தையே தன்னுடைய பிரபஞ்சத்தின் நாயகனே வந்து சூரியன் தான். அப்ப சூரியன் வந்து இந்த ஜாதகருக்கு நியூட்ரலா வேலை செய்யறாங்க. அப்போ நம்ம வந்து சூரியனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து திதியா வேலை செய்தா, யோகமா வேலை செய்தா, கரணமா வேலை செய்தா, ஏதாவது வேலை செய்யல. அதனால நம்ம சந்திரனையும் நியூட்ரல் கிரகமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். சந்திரனுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து இங்க அவயோகி அப்படிங்கிற அந்தஸ்தும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முடக்கு அப்படிங்கிற அந்தஸ்தும். சோ செவ்வாயால அதிகப்படியான கெடுபலன்கள், செவ்வாயுடைய காரகத்துவமான என்னெல்லாம்? செவ்வாயுடைய காரகத்துவமான பூமி யோகம், வீரம், துணிவு, செக்ஷுவல் இன்ட்ராக்ஷனுக்கு உண்டான இது, இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு கெடுபலனும் ஒரு கிடைக்காத ஒரு நிலைமையும் இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரலாம். செவ்வாய் அப்படிங்கிறது அவயோகமாவும் வருது, முடக்காவும் வந்து அது கெடுபலன் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். செவ்வாய்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து யோகி. புதன் வந்து யோகமா மட்டும்தான் செயல்படுறாரு. அவர் நல்லா ஸ்ட்ராங்கா எதையுமே வந்துட்டு புதன்கிறது புத்திகாரகன், மாமா, குலதெய்வம், இப்படி பல ஆஸ்பெக்ட்ல புதன் பகவான் வர்றதுனால நல்ல புத்தி கூர்மை இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு இதுக்கு வரலாம். இப்ப புதனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இங்க எங்கேயாச்சும் வராங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா திதியா வரல, யோகமா வரல, கர்ணமா வரல. சோ அவரையும் நம்ம நியூட்ரலா கன்சிடர் பண்ணிக்கலாம். குரு பகவானும் நமக்கு நியூட்ரலாக வந்துருச்சு.
குரு பகவானுக்கு அப்புறமா சுக்கிரன். சுக்கிரனுக்கு 2 ஆஸ்பெக்ட் இருந்துச்சு. ஒண்ணு வந்து என்னது இது திதி சூன்யம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு அவயோகி, 2 ஆஸ்பெக்ட்ல வருது. அதனால சுக்கிரனை நம்ம வந்து நியூட்ரலா எடுத்துக்க வேண்டியது இல்ல. சுக்கிரனுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் வந்து இங்க திதிசூன்யமா மட்டும்தான் வேலை செய்யறது, வேற யாராகவும் வரல. அப்ப சனி பகவானால கிடைக்கக்கூடிய விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். எப்படி? சனி 3, 6, 8, 12 மறைந்தா சனி பகவானால விபரீத ராஜயோகம் கிடைக்கும். இல்ல பூச மனுஷம் உத்திரட்டாதியில ஒரு கிரகம் நின்று அது 3, 6, 8, 12 வந்தாலும் அதுவும் விபரீத ராஜயோகம் கிடைக்கும். ஏன்னா கெட்டவன், ஏன்னா திதிசூன்யங்கிறது கெட்டவன். துலாம் மகரம் அப்படின்னா என்னது? துலாம் வீடுங்கிறது இந்த வீடு, மகரம்ங்கிறது இந்த வீடு. இந்த 2 திதிசூன்யம் ஆயிடுச்சு. இந்த 2 வீடும் வந்துட்டு திதிசூன்யமா ஆயிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது கெட்டவன் கெட்டதின் கிட்டிடின் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி இந்த சனி பகவான் வந்து பூச மனுஷம் உத்திரட்டாதியில கிரகங்கள் நின்று அது 3, 6, 8, 12 அமைந்தால் மட்டுமே விபரீத ராஜயோகம் கிடைக்கும். அதை தவிர 1, 2, 4, 5, 7, 8, 9, 10, 11 இதுல வரக்கூடிய எந்த இந்த சனி பகவானுடைய நட்சத்திரங்களோ இல்லைன்னா இது சனி பகவானும் வந்துச்சுன்னா அவங்களுக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்காது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். இப்ப நம்ம இதெல்லாமே வந்துட்டு இப்ப நம்ம நியூட்ரல்லாம் போட்டாச்சு. சனி பகவானுக்கு அடுத்தது ராகு. ராகு வந்து உபயோகியா வேலை செய்யறாரு. கேது வந்து நியூட்ரலா தான் வராரு. கேது வந்து எதுலையுமே நம்ம திதியா வரல, யோகமா வரல, கர்ணமா வரல, எதாவும் வரல. சோ அதை வந்து கேதுவை நம்ம நியூட்ரலா எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஒரு இப்ப நம்ம அடுத்தது லக்னத்துல இருந்து பார்க்கலாம். பொதுவாவே வந்து இப்ப லக்னம் அப்படின்னா லக்னம் வந்து உயிர் உடல். ஜாதகத்துல லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியமான புள்ளி. லக்னம்ங்கிறது உடலும் உயரும் அப்படிம்பாங்க. உடலும் உயரும், அப்பதான் அந்த உடலும் உயிரும் கனெக்ஷன் ஆகுற அந்த விஷயம். அதாவது லங்ஸும் ஹார்ட்டும் எப்ப கனெக்ஷன் ஆகுதோ அப்பதான் அந்த குழந்தை ஓன்னு அழுகும். அது அழுகிறது தான் பிறப்புன்னு சொல்லி நம்ம அந்த டைமை குறிச்சு அவங்களோட ஜாதகத்தை நமக்கு எடுப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா எப்படி இன்ஜின்ல வந்து எல்லா சாக்கப்சர் அது இது எல்லாத்தையுமே சேர்த்து இது பண்ணிட்டு டைமர் வச்சு அதை கனெக்ஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் வந்துட்டு இந்த மனித உடம்புல இருக்கக்கூடிய முக்கிய பொருள்களான மூளையில இருந்து வரக்கூடிய அந்த லங்ஸும் ஹார்ட்டும் வந்து அது இணையும் போது ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வலியோட தான் வரும். அந்த வலிக்கு தான் அந்த குழந்தை அழுகுது. அந்த குழந்தை அழுதாதான் மூச்சு இழுக்குதுன்னு அர்த்தம். மூச்சு இழுக்குது, லங்ஸும் ஹார்ட்டும் இணைஞ்சிருச்சு, குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நம்ம லக்னமா எடுப்போம். லக்னம் அப்படிங்கிறது உயிரும் உடலும் இணையக்கூடிய அந்த நேரம். அதைத்தான் நம்ம லக்னமா வந்து கன்சிடர் பண்ணுவோம். அப்ப லக்னம் வந்து உத்திரம் நட்சத்திரத்துல இருக்குது. உத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானுடைய ஆத்மகாரகனான சூரியனுடைய நட்சத்திரம். உத்திரம், உத்திராடம், கிருத்திகை, அதாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இப்படிதான் நம்ம சொல்லணும். இந்த 3மே சூரியனுடைய நட்சத்திரங்கள். சூரியன் அப்படின்னா ஆத்மகாரகன். சூரியன் தான் எல்லாம், அதாவது நாயகன், பிரபஞ்சத்தின் நாயகன். நம்மளும் சூரிய குடும்பம் தான் சொல்லுவோம். நம்மளுடைய எல்லா உயிர்களுமே, நம்ம மட்டும் இல்ல சகல உயிர்களையுமே நம்ம வந்து சூரிய குடும்பம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்படிதான் வரும். அப்போ சூரியனுடைய ஆற்றல் இல்லைன்னா எதுவுமே வந்து நடக்காது. அப்போ அந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இதுல லக்னம் உட்பட எந்த நட்சத்திரங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆத்மகாரகன் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உத்திரம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்துல வந்து ஒரு கிரகம் இருக்க பெற்று அதுவும் குட்டா பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அவங்க வந்து செய்யக்கூடிய தொழில வந்து நல்ல பிரகாசமாகவும் நல்ல வந்து தெளிவாகவும் ரொம்ப ஹைப்பா செய்யக்கூடிய ஒரு இது அப்படிங்கிறது, சுயமா எதையும் செய்யக்கூடிய ஒரு திறன்கிறது அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம்.
சோ லக்னம் அப்படின்னா லக்னத்துல விஷயம் இருக்குது. அப்போ உத்திரம் நட்சத்திரத்துல இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாங்க. சோ வந்து ஆத்மகாரகன் இந்த உத்திரம்ங்கிறது பாசிட்டிவா இருக்குதா நெகட்டிவா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். சோ வந்து நியூட்ரலா இருக்கிறதுனால நம்ம அதை பாசிட்டிவா நம்ம வந்து எடுத்துக்கலாம். லக்னம் அப்படிங்கறத நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அப்புறம் லக்ன பாவகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா லக்னம் அப்படிங்கறத நம்ம ஒன்னா எடுத்தாலும் அதுலயே ரெண்டு கிரகம் இருக்குது. ராகு இருக்கிறாரு. ராகுங்கிறது யாரு? உபயோகி. அந்த உபயோகி உட்கார்ந்தது நியூட்ரல். அப்ப இங்க வந்து ஏற்கனவே குட்னஸ் இருக்குது. இந்த உபயோகிங்கிற இந்த குட்னஸ் வந்து இவர் வந்து இங்க டிரான்ஸ்பர் பண்ணிடுவார். ஏன்னா இங்க நடுநிலைமையா இருக்குது. நடுநிலைமைனா என்ன? நான் கெட்டவன் கூட சேர்ந்தா நான் கெட்டது பண்ணுவேன், நல்லது கூட நல்லவன் கூட சேர்ந்தா நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு நியூட்ரலா தான் இந்த நட்சத்திரம் இருக்குது. சோ இந்த ராகுங்கிற உபயோகி வந்து இந்த இது நியூட்ரல் நட்சத்திரத்தில் நின்னதுனால இந்த ராகுவோட பவர், அதாவது ராகு வந்து பாசிட்டிவா செயல்படுவாரு அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்ப லக்னமும் ராகுவும் உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று பாசிட்டிவாக செயல்படுது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். லக்னத்துக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஸ்தம். அஸ்தம் நட்சத்திரத்துல வந்து செவ்வாய் இருக்குது. அஸ்தம் நட்சத்திரம் அப்படிங்கறது தான் நம்ம முதல்ல பார்க்கணும். அஸ்தம்ங்கிறது எது? சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இது வந்து நியூட்ரல். இது வந்து நடுநிலைமையா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அந்த நடுநிலைமையா இருக்கிற நட்சத்திரத்துல செவ்வாங்கிற அவயோகி பிளஸ் முடக்கு, அவன் ரொம்ப கெடுபலனா வந்துட்டு அவன் உட்கார்ந்துட்டான். அப்போ செவ்வாவால என்ன ஆகுது? நற்பலன்கள் கிடைக்காது. செவ்வாவால அவங்களுக்கு வந்து கெடுபலன் தான் கிடைக்கும் அப்படின்னு இதுல நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அது மட்டும் இல்ல வந்து இது கண்ணில இருக்குது. இந்த கிரகங்கள் எல்லாமே, அதாவது செவ்வாய், ராகு இவங்க எல்லாம் குட் ஆளுக கிடையாது. ஏற்கனவே அவங்க குட் ஆளுக கிடையாது. அவங்க ஏற்கனவே கன்னிங்கிற வீட்டுல வேற உட்கார்ந்துட்டாங்க. சோ இது வந்து அந்த அஸ்தம்ங்கிறது செவ்வாயில இருக்கிறதுனால அதுவும் நெகட்டிவா தான் வேலை செய்யும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இப்ப 1, 2, 3, 4 4ல வந்து புதன் இருக்கிறாரு. புதன்கிறது வந்து யோகி. அந்த யோகமான புதன் வந்து பூராடம்ங்கிற எங்க உட்கார்ந்துட்டாரு? சுக்கரன் வந்து அவயோகி, அவயோகியாவும் திதிசூன்யமாவும் ரொம்ப கெடுதலா வேலை செய்யக்கூடிய நட்சத்திரத்துல புதன் உட்கார்ந்துட்டாரு. அப்ப என்ன ஆச்சு? புதன் வந்து கெட்டு போச்சு. புதன் வந்து நெகட்டிவா செயல்படும். புதன் வந்து நெகட்டிவா செயல்படுது அப்படிங்கும் போது, ஆனா இவங்களுக்கு ஒரே ஒரு குட்னஸ் இருக்கு. என்னன்னா புதன் வந்து ஜாதகத்துல கெட்டு போச்சு. ஆனா யோகமா இவங்க பிரீத்தி நாம யோகத்துல பிறந்ததுனால கோச்சாரங்கள்ல நிறைய இடங்கள்ல புதனால ஒரு சில இடங்கள்ல குட்னஸ் கிடைக்கும். ஏன்னா புதன்னா என்னது? கம்யூனிகேஷன், கருத்து, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாமா, குலதெய்வம், இந்த புத்திகாரகன். புதன்னா புத்திகாரகன், டாக்குமெண்டேஷன், இது எல்லாமே வந்து புதனுடைய ஆஸ்பெக்ட். அப்படிங்கும் போது புதன் வந்து இவங்களுக்கு ஜாதகத்துல பூராடம் நட்சத்திரத்துல நின்று மிகப்பெரிய கெடுபலனை கொடுத்துட்டாரு. ஏன்னா சுக்கிரன்ங்கிற ஆஸ்பெக்ட்ங்கிறது கலசரகாரகனாவும் வரக்கூடிய நட்சத்திரம். சோ இது வந்து காதலுக்கு உண்டான நட்சத்திரம். சோ இது வந்து ரொம்ப நெகட்டிவா வேலை செய்யக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்துடுச்சு. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குருவும் சூரியனும் உத்திராடம் நட்சத்திரத்தில், இது வெரி ஸ்ட்ராங். இந்த ஆஸ்பெக்ட் வந்து வெரி ஸ்ட்ராங். ஏன்னா குருங்கிறது குரு பகவான்கிறதுக்கு நிறைய காரகத்துவம் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான்கிறவங்க வந்து இது ஒரு பெண்ணோட ஜாதகம். அப்ப குருன்னு பார்த்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் அப்பா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கணவர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கக்கூடிய மாஸ்டர்ஸ், அவங்க எல்லாருமே குரு பகவான். அப்புறம் பணம், தங்கம், குரு பகவான். இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே குரு பகவான் வந்துருச்சு. அது அவங்களுக்கு வந்து குரு வந்து நியூட்ரல். உத்திராட நட்சத்திரத்துல உட்கார்ந்துருச்சு, அதுவும் நியூட்ரல். சோ குரு பகவான் வந்து குருங்கிற ஆஸ்பெக்ட் வந்து குட் ஆயிடுச்சு. உத்திராட நட்சத்திரத்துல சுயசாரத்துல சூரியன் உட்கார்ந்ததுனால இவரும் குட் ஆயிட்டாரு. சோ இந்த பொண்ணு வந்து எப்பயுமே ஒரு சுயமா ஒரு வேலை செய்யணும், எதையுமே வந்துட்டு ஒரு
ஏற்றெடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து அக்யூர் பண்ணி அக்குமுலேஷன் பண்ணி தன்னை நிலைநிறுத்திக்கக்கூடிய பவர் ஆட்டோமேட்டிக்கா இந்த பொண்ணுக்கு இருக்கும். ஏன்னா உத்திராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆத்மகாரகன். ஆத்மகாரகனான நட்சத்திரத்துல குருவும் சூரியனும் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா எதையுமே வில்லிங்கா நான் செஞ்சு காட்டுறேன், நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு துணிச்சலான, அதாவது இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம், ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல இதுல எல்லாமே இவங்க வந்து இந்த ஜாதகர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஓங்கியும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்கு நம்ம வந்துடலாம். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் வந்து சுயசாரம் பெற்று உட்கார்ந்துருக்குது. அதாவது அது மட்டும் இல்ல, புதனோட இணைஞ்சு வேற இருக்குது. பூராட நட்சத்திரத்துல புதனும் சுக்கிரனும் இணைஞ்சு இருக்கிறாரு. பூராடம்ங்கிறது யாரோட நட்சத்திரம்? சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்ப சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு? திதிசூன்யமாவும் இருக்கிறாரு, அவயோகியாவும் இருக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது? சுயசாரமா உட்கார்ந்து ரொம்ப கெடுபலனை சுக்கிரனால கொடுக்குற ஆஸ்பெக்ட்ல இருக்குது. சோ வந்து சுக்கிரனால இந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு கெடுபலன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 ஓகேங்களா? 7. இப்போ 7 அப்படிங்கிற கலசரக்காரகன் அப்படிங்கிற சனி பகவானும் கேதுவும் உத்திரட்டாதிங்கிற நட்சத்திரத்துல இருக்குது. ஏன் உத்திரட்டாதி? உத்திரட்டாதிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். இங்க சனி பகவான் என்னவா இருக்கிறாரு? திரிசூன்யமா மட்டும்தான் வேலை செய்யறாரு. சோ அவர் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. நான் உனக்கு விபரீத ராஜ்யம் கொடுக்குறேன், என் நட்சத்திரத்துலயும் நான் விபரீத ராஜ்யம் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுல சனி பகவான் ரெடியா இருக்கிறாரு. ஆனா அவர் உட்கார்ந்த நட்சத்திரம் 7ஆம் பாவத்துல உட்கார்ந்து கெட்டு போயிட்டாரு. சோ இந்த திதிசூன்ய நட்சத்திரம், திதிசூன்ய நட்சத்திரத்துல உட்கார்ந்ததுனால சனியால கெடுதல் ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது கேது. இப்போ கேது வந்து நியூட்ரலா இருக்கிற கிரகம் திதிசூன்ய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருச்சு. திதிசூன்ய நட்சத்திரத்துல உட்கார்ந்து 7ல உட்கார்ந்துச்சு. அதனால கேதுவும் அவுட்டு. அப்ப நீங்க கேட்பீங்க, அப்ப இதுல சனி கேது காம்பினேஷன் இருக்கா? இருக்கு. ஏன்னா சனியும் கேதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இதுல வந்து கண்டிப்பா சனி கேது காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் பூசம். இப்ப சந்திரன்ங்கிறது 11ஆம் பாவம். சந்திரன்ங்கிறது 11ஆம் பாவத்துல உட்கார்ந்துச்சு. 12 கிடையாது. இதே 12ல இந்த சந்திரன் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? இவங்களுக்கு விபரீத ராஜயோகம் கிடைச்சிருக்கும். ஏன்னா பூசம் நட்சத்திரம்ங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். அதுல வந்து சந்திரன் இருக்கிறாரு. சந்திரன் வந்து நியூட்ரல். ஆனா 11ஆம் பாவத்துல உட்கார்ந்ததுனால அவர் வந்து சந்திரன் வந்து நியூட்ரலாக இருந்து திதிசூன்ய நட்சத்திரத்துல இருந்ததுனால இது வந்து நம்ம கெடுபலனாகத்தான் எடுக்க முடியும். நம்ம அப்படி ஒரு முடிவுக்கு வரலாம். இப்ப வந்து ஜாதகத்துடைய அமைப்புல லக்னத்துல நின்று உண்டான ஆஸ்பெக்ட்ல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நட்சத்திரத்துல நின்று தன்னுடைய வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இனி நம்ம அடுத்தது பார்க்க போறது வந்து, இப்ப பார்த்தது வந்து ஜாதக பலன். இனி அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து தசாபலன். தசாபலன் அப்படிங்கும் போது கேது திசையில ராகு புக்தி நடக்குது. அப்ப கேது திசையில ராகு புக்தி நடக்குது அப்படிங்கும்போது கேதுக்கு மட்டும் ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. என்னன்னா அஸ்வதி மகம் மூலம். அஸ்வதி நட்சத்திரத்துல இருக்குது. அதே மாதிரி மகம் மூலம் எல்லாமே நல்ல பவர்ஃபுல்லான நட்சத்திரங்கள்ல கேது இருக்கிறாரு இல்லையா? அப்ப இந்த கேது திசையில அஸ்வதியில நட்சத்திரம் இருக்கா? இல்ல. மகத்துல நட்சத்திரம் இருக்கா? இல்ல. மூலம்ங்கிற இந்த நட்சத்திரம் கிரகம் இருக்கா? இந்த அஸ்வதி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரத்திலயுமே வந்து கிரகங்கள் இருக்கா? ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. சோ வந்து கேது தசைக்கு கேது எங்க இருக்கிறாரு? கேது வந்துட்டு சனி கூட இணைந்து உத்திரட்டாதியில இருக்கிறார். அப்ப உத்திரட்டாதியில இருந்து இந்த கேது
இதுவா அவயோகியாக செயல்படுது. சோ இந்த கேது தசை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தசையாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. குறைவு இல்ல, தசை அவ்வளவு சரி வராது. ஏன்னா இங்க எந்த நட்சத்திரங்களும் இல்ல, அஸ்வதி மகம் மூலத்துல எந்த நட்சத்திரங்களும் இல்ல. ஆனா கோச்சாரங்கள்ல கண்டிப்பா வரும். அது 8 மாச பக்கம் பயணிப்பாரு. அப்படிங்கும்போது இந்த இதனால வரக்கூடிய கெடு பலன்கிறது அதிகம்தான். அப்ப கேது உத்திரட்டாதியில போயிட்டு இருக்கிறதுனால கேது தசைங்கிறது நமக்கு இதுதான். ஆனா அடுத்தது ராகு புக்தி. ராகு புக்தியில எதெல்லாம் செயல்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவாதிரை, சுவாதி, திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 இது செயல்படும். அப்ப திருவாதிரை நட்சத்திரம் இருக்கா இல்ல, சுவாதில நட்சத்திரம் இருக்கா இல்ல, சதயத்தில் நட்சத்திரம் இருக்கா இல்ல, கிரகங்கள் இருக்கா, சாரி இந்த நட்சத்திரங்கள் இருக்குது. நட்சத்திரங்கள் நிலைத்த தன்மையுடையது, கிரகங்கள் தான் சஞ்சாரம் ஆகக்கூடிய தன்மையுடையது. கண்டிப்பா கிரகங்கள் ஜாதகருக்கு திருவாதிரை சுவாதி சதயத்துல கிரகங்கள் இல்லை. அப்போ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு ராகு. ராகு எங்க இருக்கிறாரு? ராகு உபயோகியா உத்திரம் நட்சத்திரத்துல லக்னத்தோட சேர்ந்து இருக்கிறாரு. அப்ப இது இது நல்ல ஆஸ்பெக்டா? இது நல்ல ஆஸ்பெக்டா? ஆமா மேடம். கோவர்தனன் சார் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சாருக்கு போன் பண்ணுங்க. சார் உங்களை இப்ப பேச சொன்னாரு. ஓகேங்களா? ஓகே மேடம். அதாவது இப்ப நமக்கு லக்னம் ராகுல இருந்து உத்திரத்துல இருக்கிறது குட்டு தான். ஏன் குட்டுன்னு கேட்டீங்கன்னா உபயோகியா இருக்கிறதுனால நிறைய இடங்கள்ல, அதாவது கோச்சாரத்துல இப்ப இவங்க ராகு இப்ப எங்க போயிட்டு இருக்கிறாரு, பூரட்டாதில போயிட்டு இருக்குதுன்னு நமக்கு கணக்கு காமிச்சாலும் அவங்களோட சதயத்தோட வேலையை செய்யறாரு. கோச்சாரத்துல சதயத்தோட வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சார் நிறைய கிளாஸ்ல சொல்லிட்டாரு. இப்ப பூரட்டாதி சதயம் இந்த 2 நட்சத்திரத்துடைய வேலைய ராகு செய்யறாரு. அப்போ ராகு இவங்களுக்கு உபயோகியா இருக்கிறதுனால இப்ப இருக்கிற இந்த புக்திங்கிறது இவங்களுக்கு குட்டுதான். ஏன்னா ராகு புக்தி 2026 8ஆம் மாசம் முடிய இருக்குது. இப்படி நம்ம தசா பலனை நம்ம எடுத்தாச்சு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ஜாதகம், ஓவராலா பார்த்தோம், ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் இப்ப நம்ம பாக்குறது தசா பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இனி அடுத்தது கோச்சார பலன். கோச்சார பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மெயினா நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா கேது தசையில ராகு புக்தி போயிட்டு இருக்கு. அப்ப இப்போ கோச்சாரத்துல கேது எங்க போயிட்டு இருக்கிறாரு? கேது பூரத்துல போயிட்டு இருக்கிறாரு. இப்ப கோச்சாரத்துல கேது பூரம் நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவர் கேது என்ன பண்ணுவாரு? பூரம்ங்கிறது அவங்களுக்கு நல்லதா குட் இல்லை. ஏன்னா செவ்வாங்கிறது அவங்களுக்கு 2 ஆஸ்பெக்ட்லயும் கெடுதலா வருது. சோ கேது ஆட்டோமேட்டிக்கா கெடுபலனை தான் கொடுக்க நிக்கிறாரு. அதுவும் பூரம் சார்ந்து, அப்ப சுக்கிரன் சார்ந்து. அப்ப இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருந்துச்சுன்னா மூமெண்ட் இப்ப கோச்சார கணக்குப்படி ப்ராப்ளம்ஸ், கல்யாண வாழ்க்கையில கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் தான் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகமா இருப்பாங்க. இல்ல கல்யாணம் ஆகல, இனிமேதான் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கல்யாணத்துக்கு உண்டான தடைகள் அதிகமா வரும். ஏன்னா கேது பூரத்துல கோச்சாரத்திலையும் போயிட்டு இருக்குது, இவங்களுக்கு கேது தசையும் நடந்துட்டு இருக்குது. ராகு புக்திங்கிறது ஒண்ணுதான் அவங்களுக்கு கொஞ்சம் குட்டு அப்படின்னு இருந்தாலும் அந்த ராகுவால் இருக்கக்கூடிய ஒரு டாமினேஷன் அது ஏன்னா 2 ஆஸ்பெக்ட்ல வருது இல்லையா? ராகுங்கிறது 2 ஆஸ்பெக்ட்ல வந்துருச்சு, கரணாதனமும் வந்துருச்சு, யோகியாவும் வந்துருச்சு. சோ ராகுவால இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட் வேணா நல்லது கிடைக்கும். ராகுவால என்னன்னு கேட்டீங்கன்னா ராகுவால என்ன புத்தி கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ராகுவால என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், நம்ம ஏதோ ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா அதுக்கு எல்லாமே அந்த டாமினேஷன் இத அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் தேவைப்படும். சோ அந்த ராகு அவங்களுக்கு தொழில் ரீதியாகவும் பிசினஸ் ரீதியாகவும்
அதுக்கெல்லாமே வந்து அவங்களுக்கு குட்டா நல்லா ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு இது பண்ணி எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறனும் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பாங்க. அப்படி நம்ம வந்து ஒரு 3 ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து ஜாதகம் எப்படி இருக்குது, இது தசாபலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி கோச்சாரத்துல இந்த இணைவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஒரு ஜாதகத்தை நம்ம ஒரு சின்ன ஆய்வு பண்ணியாச்சு. இப்ப நமக்கு அடுத்தது இந்த கேள்வி. என்ன கேள்வி? கேள்வி என்னையா? கேள்வி கேஆர் குமார் சார், இந்த ஜாதகருக்குண்டான கேள்வி என்னங்க? கேஆர் குமார் சார், கல்யாணம் எப்போ நடக்கும்? ரெண்டாவது அவங்க இப்போ அப்ராட்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி கல்யாணம் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவ அப்பா ரொம்ப ஆர்வமா இருக்காங்க பண்ணணும்னு. அப்ராட்ல எவ்வளவு நாள் இருப்பாங்க? கல்யாணம் நடக்குமா நடக்காதா? எப்போ பண்ணணும்? சூப்பர் சூப்பர், நல்ல கொஸ்டின். அதாவது நிறைய பேத்துக்கு உண்டான ஒரு ப்ராப்ளமே இது. நான் வந்து செங்காலிபுரம் லைவ்ல வந்து ரொம்ப டீட்டெயில்டா சொன்னேன். இருந்தாலும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்றேன். கல்யாணம் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும், ஏன்னா கல்யாணங்கிறது நம்ம இந்த உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லைசன்ஸ் மாதிரி. இந்த ஆத்மகாரனுக்கும் உடலுக்கும் உண்டான ஒரு பந்தம் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் கல்யாணங்கிறது. இந்த கல்யாணங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆசைங்கிறது ஆணாக இருந்தா அந்த நபருக்கு ஃபர்ஸ்ட் ஆசை வரணும். அப்புறம் பெண்ணா இருந்தா அந்த பெண்ணுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஆசை வரணும். அப்புறம் தான். ஆனா பொதுவா அப்பா அம்மாக்களுடைய இது என்னன்னா, என் குலம் நல்லா ஆகணும். எல்லா அப்பா அம்மாவும் அப்படிதான் நினைப்பாங்க. தான் குழந்தைங்க நல்லா வாழணும் அப்படிங்கறத எல்லா அப்பா அம்மாவும் நினைப்பாங்க. அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இந்த குழந்தைக்கு எண்ணங்கள் வரணும். அந்த எண்ணங்கள் வருதா அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் நடக்குமா, எப்ப நடக்கும், அத சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த ஜாதகத்தோட பிளஸ் மைனஸ் கல்யாணத்தை பேஸ் பண்ணி திருமண பொருத்தம், ஏன்னா இப்ப திருமண பொருத்த வகுப்பு தான் போயிட்டு இருக்கு. சோ திருமணத்துக்கு இந்த ஜாதகம் வந்து இதா இருக்குதா? திருமணத்துக்கு வந்து இது திருமணத்துக்கு வந்து ஃபுல்லா வந்து எதிராதாங்க இருக்கு. அவங்க வேணா சனிக்கு எதுவும் சொல்றாங்க, சுக்கிரனும் வந்து அந்த இதுலதான் இருக்கு, ஃபுல்லாவே நெகட்டிவ்ல தான் இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஆசைகள் அந்த இது வர்றதுக்கான நேரம் வந்து செப்டம்பர் 2026ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குக்கா அவங்களுக்கு. அந்த டைம்ல வந்து வரும் அப்படிங்கிறீங்க. ராகுக்கு அப்புறம் யார் வருவா? குரு வருவாங்க. நெக்ஸ்ட் குரு வருவாங்க. குரு வரும்போது செப்டம்பர் 2026ல வந்து குருவும் வந்து ஆயில்யத்துக்கு வருவாரு. சோ புதன் வந்து யோகியா இருக்காரு. அதே மாதிரி சனியும் வந்து ரேவதியில இருப்பாரு. சோ சனியும் குருவும் வந்து 2 பேருமே வந்து மேரேஜுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கக்கா அந்த டைம். கோஜாரத்துல வந்து சொல்றாங்க. சூப்பர். ராஜ் வந்து சொல்றாங்க, இது கோஜாரத்தை கணக்கு வச்சு அவர் சொல்றாரு, இந்த பொண்ணுக்கு வந்து அந்த டைம்ல ஆசை வரும். 2026 8ஆம் மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து குரு புக்தி வருது. குரு வந்து நியூட்ரலா இருக்குது. சனியோட இதுவும் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆசை வந்து அப்ப வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரி. அடுத்தது வந்து அடுத்து வேற யாராவது சொல்லுங்க. கோச்சார கேது வந்து பூரத்தை விட்டு நகரணுப்பா. கோஜார சூப்பர். கோஜாரத்துல இப்ப கேது பகவான் பூரத்துல இருந்து நகரணும். கேது வந்து பூரத்துல இருந்து நகர்ந்து போகணும். ஏன்னா சுக்கிரன் கேது காம்பினேஷன் இப்ப அட் பிரசன்ட் கோஜாரத்துல நடந்துட்டு இருக்குது. அப்ப நம்ம கேட்போம், கோஜாரத்துல கேதுக்கு பூர நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கு, ஆனா வந்து கல்யாணமே நடக்கிறது இல்லையா, உலகத்துல கல்யாணமே நடக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? கோஜாரத்துல கேது பூரத்துல போறதுங்கிறது ஆளினால் எல்லாத்துக்குமே அப்படித்தான். ஆனா கல்யாணம் நடக்கத்தானே செய்யுது. இப்பவும் நமக்கு கல்யாணம் நடக்கதான் செய்யுது. அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிச்சோம்னா, அந்த ஜாதகருக்கு சுக்கிரன் கேது காம்பினேஷன் இல்லாம சுக்கிரனுடைய ஆற்றல் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய 2 நபர்களை கண்டிப்பாக சேர்த்து வைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அடுத்தது வேற யாராவது சொல்லுங்க. இவங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனமா பார்த்து வைக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ப்ராப்ளம். இது வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் இந்த ஜாதகத்தோட மெயின் இதே திருமண பொருத்தம் வந்து கரெக்டா பார்த்து வைக்கணும். பார்த்து.
சூப்பர், கரெக்ட். அப்ப பீனா மேடம் சொல்ற அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஜாதகம் ஒரு பெண்ணோட ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு வந்து ஆண் ஜாதகத்தை இணைக்கும் போது ரொம்ப வலிமை வாய்ந்த ஜாதகமா நம்ம இணைக்கணும். அது என்ன வலிமை இருக்கணும் மேடம்? என்ன வலிமை இருக்கணும்? இந்த ஜாதகத்துல இப்ப சுக்கிரன் வந்து அவயோகியா இருக்காரு இல்லையா? ஆமா. சுக்கிரன் வந்து என்ன நீங்களே முடிவு பண்ணிடுறீங்களா சார்? வாங்க குருஜி. உங்களுக்காக தான் சார் வெயிட்டிங். வாங்க சார், நான் பேப்பர் கொடுத்துறேன் சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். சரி, ஓகே ஓகே. யார் தெரியுது பக்கத்துல? ஸ்ரீதேவி சார், என் தம்பி சார். சார் ஜாதகம் வந்து 23/1/1997 சார். பின் பண்ணுங்க. நான் பின் பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டியா? ரைட், ஓகே. இப்போ இந்த ஜாதகம் என்ன கேள்வி? திருமணமா? ஆமா சார். சரி, ஓகே. இப்ப திருமணத்துக்கு எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு, எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு இந்த ஜாதகத்துல? யார் வேணாலும் சொல்லலாம். சார் சோழராஜன் வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க. சனி கேது காம்பினேஷன் இருக்குங்க சார். கேது திசை நடக்குதுங்க சார். அது கொஞ்சம் திருமணத்துக்கு எதிர்ப்பா இருக்குங்க சார். 7ஆம் பாவத்துல வர இருக்கு சார் சனிக்கு. 7ஆம் பாவம். ஓகே, யார் பாசிட்டிவா இருக்காங்க? குருஜி உத்திரத்துல திருமணத்துக்கு யார் பாசிட்டிவா இருக்காங்க? சூரியனும் குருவும் பாசிட்டிவா இருக்காங்க சார். சூரியன் குருவன் ராகு பாசிட்டிவா இருக்காங்க. ராகுவுமே பாசிட்டிவா தான் சார். நான் பேசுறது கிளியரா கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குதுங்க சார். ஓகே, எல்லாரும் கிளியரா கேக்குதா? கேக்குது குருஜி. கேக்குதுங்க ஐயா. ஓகே, இந்த ஜாதகத்துல திருமணத்துக்கு மைனஸா இருக்கிற கிரகம் வந்து சனி கேது காம்பினேஷன். சனி சந்திரன் கேது காம்பினேஷன். குறிப்பா வந்து சனி கேது காம்பினேஷன். ஏன் அப்படின்னா கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடம் வந்து மகரம். மகரம் என்பது சனி பகவானுடைய வீடு. 5இன் நட்சத்திரத்தில் போயிட்டு இந்த 3 கிரகங்களும் உட்காந்துருக்காங்க. உத்திரட்டாதியில வந்து சனி கேது உட்காந்துருக்கு. அது இல்லாம சந்திரனும் வந்து பூசத்துல உட்காந்துருக்காரு. இந்த ஜாதகத்துல யார் அவயோகி? சனி வந்து அவயோகி. ஓகேவா சார்? அவயோகி வந்து செவ்வாயும் சுக்கிரனும் சார். செவ்வாய் சுக்கிரனுமா? ஆமா சார். தேய்பிரே ஜாதகம். தேய்பிரே ஜாதகம் சார். ஆமா ரைட். இது ஸ்பெஷல் கிளாஸ் தானே? ஆமா சார். ஆமா சார். அப்ப மாத்தாங்க சார் போடணும். சூரியனும் சனியும் போடணுங்க சார். ஸ்பெஷல் கிளாஸ் இது. இது எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் தப்பு இல்லை. ஸ்பெஷல் கிளாஸ் மாணவர்கள் தானே? ஓகே சார். அப்பா இந்த ஸ்பெஷல் கிளாஸ் மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் வந்து தெரியும் இல்லையா? ஆமாங்க சார். ஐயா, இதுல 3 புது மாணவர்கள் வந்திருக்காங்க ஐயா. அவங்களுக்கும் சொல்லிருங்க. புதுசா வந்தாலும் அவங்களுக்கும் கால் பண்ணி சொல்லிருங்க. இப்படிதான் பார்க்கணும், உபயோகம் உபயோகம் இப்படிதான் எடுக்கணும்னு சொல்லி தகவல் கொடுத்துருங்க. ஓகேங்க ஐயா. சரியா? அப்ப இந்த ஜாதகம் என்ன மைனஸ் அப்படின்னா, அவயோக நட்சத்திரமான உத்திரட்டாதியில சனி கேது பூசத்துல வந்து சந்திரனை வந்தது மிகப்பெரிய தவறு. அது 5இன் ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு. 10வது 7ஆம் பாவத்துல போய் உட்காந்துக்குச்சு. கடுமையான திருமண பாதிப்பை வந்து தரக்கூடிய ஒரு அமைப்பு. தசை வேற போதா உரைக்கு வந்து கேது தசை வேற போயிட்டு இருக்கு.
இப்ப இந்த அளவுக்கு வந்து தசைகளை வந்து வலிமையாக திருமணத்துக்கு எதிரான ஒரு கிரக அமைப்பு வந்து ஆக்டிவேட்ல இருக்கும்போது அதையும் மீறி புத்திகளோ திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ற புத்திகளோ அல்லது திருமணத்துக்கு ஆதரவாக வரக்கூடிய கோச்சார கிரகங்களோ திருமணத்தை நடத்தி தர முடியாது. புரியுதுங்களா? ஓகேங்க சார். ஓகேங்க. ஓகே குருஜி. மீறி வந்து புத்திநாதனோ கோச்சார கிரகங்களோ வந்து கல்யாணத்தெல்லாம் வந்து பண்ணிக்க முடியாது. தசாநாதன் வந்து விடமாட்டாங்க. சனிக்கு இது காம்பினேஷன் விடவே விடாது. அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் உண்டான பரிகாரத்தை வந்து முதல்ல வந்து பண்ணணும். ஓகேவா? ஓகே குருஜி. அப்ப வந்து பரிகார கோவில் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கல, டேபிள் வச்சிருக்கீங்கல்ல? ஆமா சார். உத்திரட்டாதிக்கு என்ன கோவில் கொடுத்துருக்கேன்? திருநாங்கூர் மாதங்கீஸ்வரர். திருநாங்கூர் மாதங்கீஸ்வரர். மதங்கீஸ்வரர். மதங்கீஸ்வரர். சரியா? அந்த இடத்துக்கு போயிட்டு கௌளவகரணம் நடைமுறையில இருக்கும்போது போயிட்டு அதே கௌளவகரணம் நடைமுறையில் இருக்கும்போது சனி வந்து அவயோகமாகவோ வைநாசிகமாகவோ வந்து வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நாள்ல போயிட்டு கௌளவகரணம் மட்டும் இருக்கிற நாள்லாம் பார்த்து போயிட்டு என்ன பண்ணணும்? ஒரு தீபம் போட்டு தேங்காய்லாம் உடைச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வரும். போதாத வரைக்கும் சனி பகவான் கோச்சாரத்துல வேற அங்கே தான் போயிட்டு இருக்காரு. உத்திரட்டாதி கரெக்டா இல்லையா? ஆமாங்க சார். ஆமா குருஜி. இப்போ வந்து நடக்கிற வரையுமே அந்த கோவிலுக்கு என்ன பண்ணணும்? வாய்ப்புகள் நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் கௌளவகரணம் போயிட்டு வந்துட்டு இருக்கணும். இந்த ஒரு முறை போயிட்டு வந்துட்டு நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. இது யார் ஜாதகம் யார் கொடுத்தது? சார் KR குமார் கொடுத்தேன் சார். என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஜாதகம். அந்த பொண்ணு அப்ராட்ல இருக்கா, ஃப்ரெண்ட் வந்து பாம்பேல இருக்காரு சார். நார்த் இந்தியன்ஸ் அவ. பொண்ணு எங்க இருக்கு? இது பொண்ணு ஜாதகமா? பொண்ணு ஜாதகம் பொண்ணு அப்ராட்ல இருக்கு. முன்னாடியே இருக்க சொல்லுங்க. கல்யாணத்தை பத்தி நினைச்சே பார்க்க வேணாம்னு சொல்லுங்க. அதுவும் அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கு. அவ அப்பா தான் டென்ஷன், அப்பா பேரண்ட்ஸ் தான் டென்ஷன் ஆறாங்க. புரிஞ்சுக்கோங்க. ஜாதகர் வந்து கல்யாணம் இல்லாமல் எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னா கம்மன். அதனால சார் வாய்ஸ் விட்டு விட்டு வருது சார். வாய்ஸ் கொஞ்சம் இதா கேக்குதுங்க சார். இப்ப கேக்குதா? கேக்குறது. லாஸ்ட் 2-3 லைன் மட்டும் சொல்லுங்களேன். கேட்கல சார். அது ஒரு ஜாதகர் வந்து கல்யாண பிரார்த்தம் இல்லாம எனக்கு வந்து கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா கம்மன் விட்டுறணும். அதான் நல்லது. ஓகே சார். ஜாதகர் வந்து கல்யாண பிரார்த்தம் ஜாதகத்துல இல்ல, ஆனா வந்து கல்யாணத்தை விரும்புறாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து தடையாயிட்டே இருக்கு, எனக்கு வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாதான் நம்ம வந்து பரிகாரங்கள்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி வச்சு ஒரு ஒழுங்குபடுத்தணும். கல்யாணம் வேணாம் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க வந்து வாலண்டியா கல்யாணம் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? நாளைக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து இதனாலேயோ அவங்க வீட்டுக்காரர்களே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தா கூட நான் தான் கல்யாணம் வேணாம் தானே சொன்னேன், அப்புறம் எதுக்கு பண்ணீங்கன்னு நம்மள திருப்பி கேள்வி கேட்பாங்க. இது உலகத்தினுடைய யதார்த்தம். கரெக்டா இல்லையா? கரெக்ட் சார். ஆமா குருஜி. அடுத்தது பொண்ணு இந்தியாக்குள்ள இருந்தா பரிகாரம் பண்ணலாம். இப்ப வந்து வெளிநாட்டுல இருக்கு அப்படிங்கும் போது இதுக்கு வந்து ஒன்றும் தீர்வே கிடையாது. சரிதானே? ஆமா சார். இந்த ஜாதகத்துல கன்னி வீட்டுல கிரகம் இருக்கா? இருக்கு. ராகு செவ்வாய் லக்னம் சார். ராகு செவ்வாயும் கன்னி வீட்டுல இருக்காங்க, லக்னத்துல வந்து இருக்காங்க. அது என்ன? செவ்வாய் அஸ்தத்துல இருக்கு. செவ்வாய் வந்து அஸ்தத்துல இருக்காரு, ராகு வந்து உத்திரத்துல வந்து இருக்காரு. இது என்ன வேலை பார்க்கும்? லிவிங் டுகெதர். காதல் வயப்பட வச்சிருக்கோம் ஐயா. காதல் வயப்பட வைக்கும். சனிக்கு இது என்ன வேலை பார்ப்பாங்க? சன்னியாசி வேலை பார்ப்பாங்க குருஜி.
திருமணத்தில் தடையை ஏற்படுத்தி திருமணத்தை வந்து நடத்தி தர மாட்டாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்ன நடக்குது? காதல் வருங்க சார், கல்யாணம் ஆகாது. காதல் வரும், ஆனால் வந்து கல்யாணம் நடக்காது. அப்ப என்ன இதுக்கு என்ன மீனிங்? லவ் ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். கரெக்டா? கரெக்ட். ஓகே குருஜி. கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ற ஒரே கிரகம் வந்து இந்த ஜாதகத்துல வந்து செவ்வாய் மட்டும்தான். செவ்வாய் ராகு மட்டும்தான். வேற எந்த கிரகமும் அந்த கல்யாணத்துக்கு வந்து சப்போர்ட்டிவாவே இல்லை. கரெக்டா? கல்யாணத்துக்கு வேற ஏதாவது கிரகம் சப்போர்ட் பண்ணுதா? குருஜி ஒரு சந்தேகம் குருஜி. செவ்வாய் அவயோகமா இருந்து நியூட்டன் நட்சத்திரத்துல இருந்து பாதிக்கப்பட்டிருக்காரு குருஜி. அப்ப அவங்க சப்போர்ட் இல்ல தானே குருஜி? கரெக்ட். சரி, இப்ப யாருதான் சப்போர்ட் பண்றாங்க? 5ஆம் பாவத்துல பாருங்க, யோகி யோக நட்சத்திரத்துல இருக்காரா? ஆமாங்க சார், சூரியன் உத்திராடம். ஆமாங்க சார். ஆமா குருஜி. 5ல வேற எந்த கிரகம் இருக்கு? சுக்கிரன் இருக்கு, குரு இருக்கு. குரு என்ன பண்றாரு? அவரு யோகஸ்தான்ல உட்காந்துருக்காரு. சுக்கிரன் வந்து தீசுனை நட்சத்திரத்திலே உட்காந்துருக்காரு. அப்ப இந்த சூரியன் குரு இந்த இருவர் தான் வந்து திருமணத்துக்கு வந்து ஆதரவா இருக்காங்க. கரெக்டா? சரி, இப்ப வந்து கேது தசையில வந்து கல்யாணம்ங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு பரிகாரங்கள் அது இதெல்லாம் பண்ணாதான் வந்து வேலைக்கு ஆகும். கேது தசை முடிஞ்சா அடுத்தது வந்து சுக்கிர தசை. சுக்கிரன் வந்து சுக்கிர தசையில கல்யாண வாய்ப்பு இருக்கானா? இருக்கு. சுக்கிர தசையில கல்யாண வாய்ப்பு இருக்கானா? இருக்கு. கலஸ்தரக்காரகன் சொந்த நட்சத்திரமான பூராடத்துல இருக்காரு, ஆனா நெகட்டிவா இருக்காரு. தீசுனி நட்சத்திரத்துல இருக்காரு. அதுக்கு பரிகாரம் பண்ணா கல்யாணம் வந்து நடந்துடும். கேது தசையில கல்யாணம் என்பது இல்லை. கேது தசையில கல்யாணம் வந்து கிடையாது ஜாதகத்துல. சனிக்கேது வந்து விடாது. சார், சொல்லுங்க. கேது திசையில கல்யாணம் கிடையாது சார். சனியும் கேது இணைஞ்சு உத்திரட்டாதியில இருக்குது சார் ஜாதகத்துக்கு. அதையேதான் நானும் சொல்லியிருக்கிறேன். ஏன் எனக்கு திருப்பி சொல்லி தெரியா சார்? ஆமா சார். ஆமா சார். அவங்க சரியா கவனிக்காம பேசுறாங்க. ரைட். எல்லாருக்கும் புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்க சார். பொண்ணுக்கு வந்து கல்யாணம் என்பது கிடையாது. கேது சனியுடன் இணைந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்பதால் 5இன் சாரம் 7இல் நிற்பதால் கல்யாணத்தை கேது தசையில நடத்த விடாது. சுக்கிர தசையில் தீசூனியத்துக்கு பரிகாரம் செய்தால் திருமண வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இந்த சனிக்கேது ஆக்டிவேட் ஆகும்போது திருமண வாழ்க்கையை பிரிகிற மாதிரி ஒரு சூழல் என்பது உருவாகும். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து கொடுத்தோம் அப்படின்னா அதுல இருந்து அவங்க வந்து தப்பிப்பாங்க. சரிவா? ஓகேங்க சார். வேற யாரையாவது இதுல வந்து சொல்லிக்கலாம்? வேற ஏதாவது கேள்வி இருக்கா சார்? மேரேஜ் ரிலேட்டட் क्वेश्चन இல்ல சார். இந்த பொண்ணு அப்ராட்ல வந்து எவ்வளவு நாள், இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்கும் இந்த பொண்ணு? ஏன்னா இங்க பாம்பேலயே அவங்களுக்கு பிசினஸ் இருக்கா. அப்பா வந்து இங்க பிசினஸ் வந்து பாக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனா பொண்ணு வந்து இல்லைன்னா அங்கதான் இருக்காங்க, அங்கதான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல பொசிஷன்ல தான் இருக்கு. ஸோ அப்ராட்ல வந்து ரைட்டா இருக்கா, இங்க பாம்பேல வந்து பெட்டரா? அப்படியே வெயிட் பண்ணுங்க.
அதாவது இந்த ஜாதகத்துல பிசினஸ் சம்பாத்தியம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் உத்திராடத்துல இருக்காரு, குரு உத்திராடத்துல இருக்காரு, ராகு உத்திரத்துல இருக்கு. 3 கிரகங்களும் உபயோக நட்சத்திரமான சூரியனுடைய நட்சத்திரத்துல வந்து நின்று அந்த பொண்ணுக்கு வந்து தொழில் சம்பாத்தியம் ரெண்டையும் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ராகுவாக இருந்தாலும் சரி, சூரியனாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, எப்ப ஆக்டிவேட் ஆகும் அந்த தசா புத்தி. ஒண்ணு குரு தசை குரு புத்தி, சூரிய தசை சூரிய புத்தி, ராகு தசை ராகு புத்தி. இந்த 3 காலகட்டங்கள்ல அது வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்ப இந்த பொண்ணுக்கு சூரிய தசை, குரு தசை, ராகு தசையெல்லாம் எப்ப வருது? 2049 குருஜி. 2049 தான் வந்து சூரிய தசை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ராகு தசை வந்து குரு தசை தான் வந்து கடைசி காலகட்டங்கள்ல தான் வந்து வருது. கடைசி காலகட்டங்கள்ல தான் வந்து வருது. அப்ப ஒவ்வொரு தசையிலும் வரக்கூடிய இந்த புத்திகள் வந்து அந்த சப்போர்ட்டை வந்து கொடுக்கும் தானாவே. கேது தசையில சூரிய புத்தி, குரு புத்தி, ராகு புத்தி. அடுத்து வரக்கூடிய சுக்கிர தசையில அதே சூரிய புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி. இது அது வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இது வந்து பிசினஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வருமா அந்த பொண்ணுக்கு அப்படின்னா வராது. அது ஆக்டிவேட்ல இருந்ததுன்னா அப்பா கூப்பிடுறதுக்கு முன்னாடியே போய் உட்காந்துக்கும். பிசினஸ் எல்லாம் பாக்குறேன், வேலைக்கெல்லாம் போகல அப்படின்ட்டு போய் உட்காந்துக்கும். சரிதானே? ஓகே குருஜி. இப்ப என்ன பண்ணோம்னா ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வீட்லயும் பண பிரச்சனை எல்லாம் கேட்டா தர போறாங்க. செவ்வாய் ராகு கண்ணீர் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் அது பண்ணிட்டு இருக்கு. புரிஞ்சுதா? ஓகேங்க சார். ஓகே சார். பட் அப்ராட்ல இருக்குமா சார் அது இன்னும் கொஞ்ச நாள் வந்துருமா எங்க திரும்பி இந்தியாவுக்கு? இப்ப தசை வந்து கேது தசை. புத்தி என்ன புத்தி போயிட்டு இருக்கு? ராகு புத்திங்க சார். ராகு புத்தி. அடுத்தது குரு புத்தி. இப்ப குருவுக்கும் ராகுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? தொடர்பு இருக்கு இருக்குங்க சார். இருக்காது. அடுத்தது குரு புத்திக்கு அப்புறம் வந்து சனி புத்தி. சனி பகவான் வந்து உத்திரட்டாதியில இருக்காரு. அவர் போய் உதைக்கிற நட்சத்திரம் வந்து திருவாதிரை போய் தொடுது. சனி புத்தியிலும் வெள்ளாடு யோகம் என்பது ஆக்டிவேட் ஆகுது. அடுத்த புத்தி வந்து புதன் புத்தி. புதன் எங்க இருக்காரு அப்படின்னா பூராடத்துல இருக்காரு. அவர் வந்து சித்திரையை போய் தொடுறாரு. அப்ப இந்த பெண்ணுக்கு வந்து இப்ப நடக்கிறது ராகு புத்தி, அடுத்து குரு புத்தி, அப்புறம் சனி புத்தி. இதெல்லாம் வெளிநாடு யோகத்தை வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் புத்தியில தான் என்ன ஆகுது அப்படின்னா வெளிநாடு யோகம் வந்து கட்டாயிருது. அதுக்கப்புறம் வரக்கூடிய தசை வந்து சுக்கிர தசை. கே தசைக்கு பிறகு சுக்கிர தசை வந்து ஆக்டிவேட் ஆகுது. அப்படி எப்படி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த பொண்ணுக்கு வந்து இந்தியா வர்றதுக்கு விருப்பமே இல்லை. ஏன் அப்படின்னா இங்க வந்தா கல்யாணம் பண்ணுங்கிறாங்க. அதுக்கு பேசாம நம்ம வந்து வெளிநாட்டிலே இருந்துக்கலாம், நம்ம சௌரியத்துக்கு ஒரு சம்பாத்தியம் பண்ணிக்கலாம், நம்ம சௌரியத்துக்கு ஒரு கேளிக்கை கொண்டாட்டங்கள் என்டர்டைன்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு அது வந்து முடிவு பண்ணிச்சு. இந்த ஜாதகத்துல வந்து கரணநாதன் வந்து ராகு பகவான். கரணநாதன் ராகுவாக இருந்தால் அவங்களுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கும்? போல்டா இருப்பாங்க சார். மேலை நாட்டு மோகம் என்பது தானாவே வந்துடும். வருமா வராதா? வருங்க சார். வரும் குருஜி. கண்டிப்பா வரும் குருஜி. 'மேலை நாட்டு மோகம்' 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 '
டெக்னிக்கல் லைன், சாஃப்ட்வேர்ஸ், அட்வான்ஸ்டு ஒரு லைஃப், வரமுறைக்கு உட்பட்டு வாழாத ஒரு வாழ்க்கை, யாருக்கும் கட்டுப்படாத ஒரு வாழ்க்கை, யாருக்கும் கட்டுப்படாத ஒரு திமிரு, இது எல்லாமே தானாவே வந்துருவாங்க. இந்த பொண்ணு வந்து ஃபாரின் விட்டுலாம் வராது. கல்யாணமும் பண்ணிக்காது. இந்தியாவில இருந்தாவது அக்கம் பக்கத்துல பார்த்து எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே நம்மளும் பண்ணிக்கலாம்னு ஒரு எண்ணம் வரும். ஃபாரின்ல வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் கல்யாணமே பண்ணிக்கிறது கரெக்டா இல்லையா? ஆமாங்க சார், கலாச்சாரம் அப்படிங்க சார். ஆமா குருஜி. அவங்கள பார்க்க பார்க்க பழக பழக என்ன தோணுதுக்கு, நம்மளும் இப்படியே வாழ்ந்துடலாம், நம்மளும் இப்படியே வாழ்ந்துடலாம், தேவையானதெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கிறோம், அப்புறம் எதுக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நம்ம இன்னொருத்தட்ட போய் அடிமையா இருக்கணுமா? ராகு கட்டுப்பட மாட்டான். பொண்ணு நம்ம பேச்ச கேட்டாதான் அதுக்கு வந்து பரிகாரங்கள் அது இதெல்லாம் பண்ணி கல்யாணம் தான் வந்து நடத்த முடியும். பொண்ணு பேச்சு கேட்காம அப்பா அம்மா வந்து ஆசைக்கு வந்து நம்மளோட வந்து எப்படியா பண்ணுவீங்க அப்படிங்கும் போது அதை நம்மளால வந்து நடத்தி தர முடியாது. ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே குருஜி. அம்மா ஆசைப்படுறாங்க, நம்மகிட்ட வந்துட்டாங்க ஜாதகம் பார்க்க, உங்களால் நடத்தி வைக்க முடியுமானா கண்டிப்பா நடத்தி வைக்க முடியும். இவ்வளவு பிரச்சனை இருக்கு. பொண்ணு நம்ம பக்கம் நம்ம பேச்சு கேட்கணும், சொல்றதெல்லாம் கேட்டா திருமணத்தை வந்து பண்ணி தர முடியும். ஓகே தானே? ஓகேங்க சார். ஓகே குருஜி. வேற ஏதாவது கேள்வி இருக்கா சார்? ஒரு சின்ன சந்தேகம் சார். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டா இருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து இங்க இந்தியா வரதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, அது 100% கரெக்ட் சார். ஆனா இப்போ சுக்கிரதசை சுக்கிர புக்தி வரும் இல்லையா, சுக்கிரன் நெகட்டிவா இருக்கு, அப்போ வந்து அந்த இது கட் ஆயிடும் இல்லையா, அந்த அனுகிரகம், அப்போ அது இந்தியா வந்துதான் ஆகணும். அப்போ அப்படி நடக்குமா? அது அது வந்து வேலைக்கு ஆகாது அந்த இடத்துல. நீ வேற காரணமாக தான் நீங்க சொல்றது கரெக்ட். பாலோ காரணங்கிறதுனால அது வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே சார். ஓகே. நான் சொன்ன பலன்கள்லாம் கரெக்ட்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு, என்ற நல்ல ஜோசியத்தை ஒத்துக்கிட்டாரு. கரெக்டா இல்லையா? பர்ஃபெக்ட் சார். இல்ல ரொம்ப கரெக்டா சார். தேங்க்ஸ் சார். நீங்க முதல்ல நிரூபிக்கணுங்களா சார்? குருஜி எப்பயும் கரெக்டா தானே இருக்கு குருஜி. ஓகேவா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார், கேள்வி இல்ல சார். தேங்க்யூ. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருக்குது கிளாஸ்ல இருக்க யார் வேணாலும் எந்த சந்தேகம்னாலும் கேட்கலாம். சார் இந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து இருக்கா சார்? அம்மா திருமணமே இல்லைன்னும் போது நீ குழந்தை பாக்கிய போற? போகவே முடியாது உங்களால. ஆமா சார். கல்யாணமே இல்லைன்னாச்சா குழந்தைக்கு போற? சுக்கரன் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. இல்ல சார், சும்மா ஏதாவது கேள்வி கேட்கணுன்றதுக்காக அவங்க டைம் வேஸ்ட் பண்ணணுன்றதுக்காக பண்ணிட்டு அப்படி சொல்லலண்ணா. கேது தசையில கல்யாணம் பாக்கியம் கிடையாது, சுக்கிர தசையில வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்க. பலனை மாற்றக்கூடாது.
கேது தசை முடிகிற வரையும் கல்யாணம் இல்லை, சுக்கிர தசையில கல்யாணம் நடக்கும். ஆனா இங்க வராது. அது ஒன்று ஃபாரின்ல இருக்கிற மாப்பிள்ளையே பாருங்க இருக்கும், இல்லையா அங்கேயே பார்த்து ஏதோ ஒன்று பண்ணிக்கணும். நம்மகிட்ட பொருத்தம் பார்த்தா தப்பிச்சுக்கிறோம், இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பிரிஞ்சிருவோம். சரியா? சரிங்க சார். இந்த ஜாதகத்துல வந்து சுவாதி நட்சத்திரம் வந்து கருணாநாத நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம் வந்து நியூட்ரலான நட்சத்திரம். சூரியன் வந்து வைநாசிகமா வந்திருக்கு, அவர் வந்து உத்திராடத்துல உட்கார்ந்துருக்காரு. குரு உத்திராடம், ராகு உத்திரம். இது வந்து கல்யாணம் குழந்தை பிறப்புல பாதிப்பு திருமணம் தராது. ஓகே சார், அதான் சார் கேட்டேன். தேங்க்யூ சார். குழந்தை பிறப்பில் பாதிப்பு என்பது இல்லை. இல்ல, ஓகே சார். அதாவது நம்ம கண்ட்ரில எல்லாம் தான் சார் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கணும், ஃபாரின் கண்ட்ரில அப்படி கிடையாது சார். தனி மனிதரா நினைச்சா கூட குழந்தை பெற்றுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. சுக்கிரதசை எப்போ வருது? சுக்கிரதசை எப்ப வருது மேடம்? மேடம் கேது தசை வந்து எப்ப முடியும்? 2029 ஆகஸ்ட்ல வருது. ஆகஸ்ட் 2029 ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 2029. ஓகே சார். சுக்கிரதசை வந்த உடனே இந்த பொண்ணு யாரையோ ஒருத்தர லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கும். சூப்பர் சார். வீட்டுல கேட்கும், ஒத்துக்கிட்டா பார்க்கும், எல்லாம் அது சௌகரியத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கும். பால காரணத்தில் பிறந்தவங்களாம் வந்து வீட்டுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டாங்க. நம்மள அப்படியே நேக்கா வெயில அப்படியே நகர்த்திக்கிட்டா தான். ஓகே தானே? ஓகேங்க சார், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அந்த மாதிரிதான் அது கட்டுப்படாது. நல்ல பொண்ணு தான், பட் வந்து இந்த விஷயத்துல பேச்சு கேட்காது, பாக்கி எல்லா விஷயத்தையும் கேட்கும். கல்யாண விஷயத்துல பேச்சு கேட்காது, அதுதான் அவங்களுக்கும் டென்ஷன், அப்பா அம்மாக்கும். கேள்விகள் இருக்கா? வேற ஒன்றும் இல்லைங்க சார். நான் ஏன் லவ் மேரேஜ்னு சொன்னேன்? சார் புரியல சார். நான் ஏன் இந்த பொண்ணுக்கு வந்து லவ் மேரேஜ் நடக்கும் சுக்கிரதசைன்னு சொன்னேன்? கேட்கறதுல நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லிக்கணும். சுக்கிரதசையில லவ் மேரேஜ் சொன்னேன். ஒரு கேட்கலாம், சார் ஏன் சார் வந்து சுக்கிரதசை லவ் மேரேஜ்னு எதை கேட்டீங்களா? சார் புதன் போராட்டத்தில் இருக்கிறதுனாலங்களா சார்? சுக்கிரதசையில ஏன் சார் லவ் மேரேஜ் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டீங்களா? நான் சொன்னேன் சுக்கிரதசையில லவ் மேரேஜ் பண்ணிக்குவோம், தன்னுடைய விருப்பம் பண்ணி. கன்னி வீட்டுல ராகுவும் செவ்வாவும் இருக்குது சார், அதனால லவ் மேரேஜ். கன்னி வீட்டுல இருந்தா சுக்கிரதசையில கல்யாணம் நடந்துடும், அந்த மாதிரி பண்ணிக்குமா? இருந்தா இல்ல எங்கேயாவது நான் ரூல்ஸ் சொல்லிக்கலாம், கன்னி வீட்டில் கிரகம் இருந்தால் சுக்கிரதசை யாருக்கு நடந்தாலும் சரி அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஐயா சுக்கிரன் அவருடைய சுய நட்சத்திரத்திலே இருக்காருங்க ஐயா, போராட்டத்திலே. பூராடம் ரேவதியை டச் பண்றது அனாலியா சார்? சுக்கிர திசையில பரணி பூரம் பூராடம் ஆக்டிவேட் ஆகுங்க. புதன் காதலுக்கு உண்டான கிரகம் பூராடத்துல இருக்கு. அப்ப சுக்கிர திசை வந்தோடனே புதனும் ஆக்டிவேட் ஆவாரு, கம்பல்சரி காதல் பண்ணுவாங்க சார். பூராடம் ரேவதியை டச் பண்ணனாலயா சார்? சுக்கிரன் அஸ்தத்தை உதைப்பாரு குருஜி. நீங்க கேள்வி கேட்டீங்களா, நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க கேட்கறதுனால நான் வந்து விடுதலையும் மாத்திக்கிட்டேன். பதில நீங்க சுக்கிரனோட உதைப்பு அஸ்தத்தை தொடுது குருஜி. கேட்கல சார்.
சார் நீங்க பேசுறது குருஜி கடைசியா சொன்ன விஷயங்கள் காதல கேட்கல குருஜி. ஆமா கொஞ்சம் வாய்ஸ் விட்டு போய் வந்துச்சுங்க சார். பிரேக் ஆகி வருது சார். சரி ஓகே, அடுத்த வாரம் வகுப்புல பார்க்கலாம். குருஜி ஆன்சர் சொல்லவா? ஆன்சர் வந்து செவ்வாய் வந்து சுக்கிரனை வந்து உதைக்குது குருஜி. சரி, சுக்கிரன் வந்து செவ்வாய் வந்து போடுங்க. யார் யாருக்கு என்னென்ன தோணுதுன்னு சொல்லி குரூப்ல போடுங்க. நான் பதில் ஆன்சர் குரூப்ல போடுறேன். ஓகே குருஜி. ரைட், ஓகே. வகுப்பு முடிச்சிடலாமா? வணக்கம் சார். நன்றி. ஓகே குருஜி. Thank you very much குருஜி. சார் தேங்க் யூ வெரி மச் சார். தேங்க் யூ. ரைட்டுங்க. கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சந்தோஷம் சார். ஓகே ஓகே. ஐயா தேங்க் யூ சார். ஐயா நல்ல மூட்ல இருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க ஐயா. ரொம்ப பல பல பாயிண்ட்ஸ்களை வந்து நீங்க எங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க ஐயா. ஐயாவுக்கு நல்ல மூடு இருக்கிறதா எங்களுக்கு கிளாஸ் அமையணும். கிளாஸ்ல உட்காரும்போது அதான் கடவுளை வேண்டிக்குவேன். ஐயாவுக்கு நீங்க நல்ல மூடா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா எனக்கு ஒரு 10 நாளா தொண்டை கட்டி இருக்கு, பேச முடியல சரியா. தொண்டை கட்டி இருக்குங்க ஐயா. பண்றேங்க ஐயா. நன்றி, வணக்கங்க ஐயா.